தர்மபுரி அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை ஒன்று கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து பச்சிளங்குழந்தைகள் இறந்த நிலையில் அங்கிருந்து 2 குழந்தைகள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. 2 குழந்தைகளுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சண்முக சுந்தரத்தின் குழந்தை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். தர்மபுரிக்கு ஜிஹெச் போனோம். அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ணி நெஞ்செல்லாம் சளி இருக்கு, மஞ்சள் கம்மால் இருக்கு, இதயத்தில் ஓட்டை இருக்கு, இங்கே மிஷின் இல்லை, இருதய டாக்டர் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலூர் நம்ம ஷிஃப்ட் பண்றாங்க, அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கூடி டாக்டர் வச்சு இதுமாரி ரொம்ப இது சீரியஸாக தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியும், அதிகமாக இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட SDPI கட்சியினர் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தினர். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தர்மபுரியிலும் சேலம் மருத்துவமனையிலும் கடந்த ஒரு சில நாட்களாக 24 குழந்தைகள் இறந்துள்ளது. அதற்கான வெள்ளை அறிக்கையும் உடனே அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி SDPI கட்சி சார்பாக DME அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் பச்சிளங்குழந்தைகள் தொடர்ந்து இறந்து போவது பொதுமக்களிடையே பீதியை கிளப்பியுள்ளது.